மூன்றாவது உலகப் போர் எப்போது ஆரம்பிக்கும், எப்படி ஆரம்பிக்கும், அதில் இந்தியாவின் பங்கு என்னவாக இருக்கும், இந்தியாவின் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு தான் பேச போறோம். அட போப்பா, ஏற்கனவே உலகம் பூரா போரா தான் நடந்துட்டு இருக்கு, அப்புறம் மூன்றாவது உலகப் போர் நடக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? கிடையாது. உலகம் பூரா இந்த போர் நடக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆபரேஷன் தான் சொல்லுவாங்க. போர்னு எந்த நாடுமே சொல்லாது. ஆனா நான் பட்ட ரஷ்யாவே பாருங்க, உக்ரைனுக்குள்ள புகுந்து அடிச்சு பல பகுதிகளை பிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க போர்னு சொல்றது கிடையாது, ஸ்பெஷல் ஆபரேஷன், அவ்வளவுதான். அப்ப உண்மையிலேயே போர், உலக போர் நடந்தா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. கொடூரமா இருக்கும். ஒவ்வொரு நாடும் இன்றைக்கு இருக்க டெக்னாலஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் எல்லாம் தாக்கிக்கும். சேட்டலைட் எல்லாம் தாக்கினா என்ன ஆகும் பாருங்க நிலைமை. எவ்வளவு பேருக்கு வேலை போகும், பசி பட்டினி, மொபைல்ல இன்டர்நெட்டே வராது, அந்த மாதிரிலாம் நிலைமை ஆகும். அப்படின்னா இதெல்லாம் உலக போர் கிடையாதா? ஏன் இன்னும் ஆரம்பிக்கல? எப்ப ஆரம்பிக்கும்? இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 100 வருடங்கள் ஆகும் மூன்றாவது உலக போர் ஆரம்பிக்க. ஏன் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த போரெல்லாம் யார் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல மன்னர்கள் எதுக்கு போர் செஞ்சாங்க? போர் அப்படிங்கறதே ஒரு கொள்ளை முயற்சி தான். போர் புரிஞ்சு ஜெயிச்சு அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறது, அதுதான் போர். இந்த காலத்திலேயும் போர் எப்போது தேவைப்படும் அப்படின்னு சொன்னா, உலகம் பூரா சோவியத் ஒன்றியம் சரிஞ்சதுக்கு அப்புறம் கேபிட்டலிசத்தை தான் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கேபிட்டலிசத்தை விட்டா வழி இல்ல பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் கம்யூனிசம் பேசின சைனா கூட பாத்தீங்கன்னா முன்னாடியே சுதாரிச்சுக்கிட்டாங்க. 80களிலேயே சுதாரிச்சுக்கிட்டு ஹென்ரி கிசிங்கர் மூலமாக அப்போதைய அமெரிக்க அதிபர் நிக்சனுடன் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு வேகமா வளர்ந்தாங்க. இன்னைக்கு சீனாவோட வளர்ச்சியை பார்த்து அமெரிக்கா பயப்படுது. இதெல்லாம் எப்படின்னு சொன்னா, அந்த முதலீடு தான், கேபிட்டலிசம் மூலமாக தான் சீனா வளர்ந்துச்சு. இன்னைக்கு ரஷ்யாவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. கேபிட்டலிசத்தை தவிர்த்துட்டு எதுவுமே செய்ய முடியாது. இந்த கேபிட்டலிசம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, கேபிட்டலிசம் அப்படின்னாலே நமக்கு எல்லாம் தெரியும், லாபம் தான் முக்கியம். பங்குச்சந்தையில் ஈடுபடுறவங்களுக்கு தெரியும், 3 மாசத்துக்கு ஒரு தடவை குவார்டர்லி ரிசல்ட் வரும். அந்த 3 மாசத்தை விட இந்த 3 மாசம் லாபம் அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த பங்கின் விலை ஏறும், இல்லாட்டி இறங்கிரும். எப்படி லாபம் அதிகரிக்கும்? இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது விரிஞ்சுக்கிட்டே போகணும். அதாவது சம்பளம் மக்கள்கிட்ட ஏறிக்கிட்டே போகணும், அவங்க செலவு அதிகமா செய்யணும். அப்பதான் கம்பெனிகளோட ப்ராடக்ட் அதிகம் விற்கும், லாபம் அதிகரிக்கும். எவ்வளவு காலம் தான் அப்படி விரிஞ்சுக்கிட்டே போக முடியும்? ஒரு கட்டத்தில் இதுக்கு மேல விரிய முடியாது. அதனால கம்பெனிகளோட லாபம் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நேரத்துல தான் இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிகள் உங்கள்கிட்ட கொடுத்ததெல்லாம் புடுங்க பார்க்கும். நம்ம கிட்டனே வச்சுங்களேன், நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்கோம்? நல்ல வேலை கொடுத்துருக்கோம், அதன் மூலமாக நம்ம நிறைய செல்வம் சேர்த்திருப்போம். அதையெல்லாம் நம்மள்ட்ட இருந்து புடுங்கினாதான் திருப்பி முதலில் இருந்து ஆரம்பிக்க முடியும். அப்பதான் வளர்ச்சியை காமிக்க முடியும். அந்த மாதிரி நேரத்துல தான் போர் உருவாகும். இப்போ உலகம் பூரா அதுக்கான சூழ்நிலை இருக்கானா? கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. ஏன் இன்னும் போர் ஆரம்பிக்கல? அமெரிக்காலாம் உலக வல்லரசு ஆயிடுச்சு, ரஷ்யாலாம் உலக வல்லரசு. அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா உக்ரைனை வச்சு சண்டை போடுறாங்க, ஈரானை வச்சு சண்டை போடுறாங்க, இஸ்ரேலை பகடக்காயா வச்சு சண்டை போடுறாங்க. இப்படிதான் நமக்கு தோணும். உலகம் பூரா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா எல்லா இடத்துலயும் என் பேஸ் வச்சிருக்காங்க, அந்த நாடுகளை எல்லாம் பகடக்காயா ஆக்கி தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோவியத் ரஷ்யா இருந்தப்பயும் அப்படிதான். கொரியா போர், வியட்நாம் போர், கியூபால அந்த பிரச்சனை, நம்ம இந்தியா பாகிஸ்தான் போர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோல்டு வார் சமயத்துல நடந்தது. 2 நாடும் எதிர் பக்கம் நிப்பாங்க, கடைசியாக ஒரு ஆள் ஜெயிப்பாங்க இல்லையா? அந்த மெத்தட்ல தான் இன்னமும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி உலக வல்லரசுகள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாலாம் ஏன் நேரடியா போர்ல இன்னும் ஈடுபடலன்னு சொன்னா, இவங்க எல்லார்கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு. டெக்னாலஜியா பார்த்தாலும் கிட்டத்தட்ட எல்லாம் ஈக்குவலா தான் இருக்காங்க. அதுவும் ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த விஷயத்துல வேணாலும் அமெரிக்காவுக்கு கீழே இருப்பாங்க. ராணுவ விஷயத்துல அமெரிக்காவுக்கு கீழே அவங்க ஒரு நாளும் இருக்க மாட்டாங்க. கூகுள், அமேசான் இந்த மாதிரி டெக்னாலஜி கம்பெனி எல்லாம் இல்லாம இருக்கலாம் ரஷ்யா கிட்ட. ஆனால் ராணுவ விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அமெரிக்காவை விட ஒரு படி மேல தான் இருப்பாங்க. அதுவும் ரஷ்யாவை பத்தி நமக்கு தெரியும். முதலாக சேட்டலைட்டை கண்டுபிடிச்சது அவங்க தான். முதலாக விண்வெளியில மனிதனை நடக்க விட்டதும் அவங்க தான். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதை பார்த்து அமெரிக்கா பயந்தாங்க. ஜான் எஃப் கென்னடி எல்லாம் பாத்தீங்கன்னா, ரஷ்யா எங்கேயோ போயிருச்சு, ரஷ்யா எப்ப வேணாலும் நம்ம மேல பாம்பு போட போகுது, சேட்டலைட்டை யூஸ் பண்ணி பாம்பு போட போகுது, அப்படி இப்படின்னு அவருக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவரை குறை சொல்லி பேசியே தான் ஜான் எஃப் கென்னடி ஆட்சிக்கு வந்தாரு. நான் வந்தோன்னே எல்லாத்தையும் மாத்திருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாரு. இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த வல்லரசுகள் ஏன் நேர்ல மோதிக்கல அப்படின்னு சொன்னா, இந்த வல்லரசுகள் நேர்ல மோதிக்கிட்டா கட்டாயம் ஒருத்தர் மட்டும் இல்ல, அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிஞ்சிருவாங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேர்ல மோதிக்கிட்டா என்னாவும்? அமெரிக்காவும் அழிஞ்சிரும், ரஷ்யாவும் அழிஞ்சிரும். அப்ப என்ன ஆகும்? புதிய வல்லரசுகள் உருவாகும். யாரு அப்படி புதிய வல்லரசா இருப்பாங்க? போர்ல ஈடுபடாதவங்க தான் புதிய வல்லரசா இருப்பாங்க. அதற்காகத்தான் இப்ப உலகம் பூரா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, குறிப்பாக மக்கள் தொகை அதிகம் இருக்கும் சவுத் ஏசியா நாடுகள்ல வலதுசாரிகளை ஊக்குவிக்கிறாங்க. இந்த வலதுசாரி சித்தாந்தம் நமக்கு தெரியும். ஒண்ணு அவங்களுக்கு பொருளாதார அறிவு அப்படிங்கிறது பெருசா இருக்காது. நான் அங்க படிச்சிருக்கேன், இங்க
படிச்சிருக்கேன், நான் யாரு அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, அவங்களுக்குன்னு ஒரு சிறு கூட்டத்தின் கையில தான் அந்த ஆட்சி இருக்கணும். அந்த சிறு கூட்டம் வந்து அந்த ஆட்சியை விட்டு கொடுக்க விரும்ப மாட்டாங்க. எப்படியாச்சும் அதை தக்க வச்சுக்குவாங்க. மற்றபடி பொருளாதார அறிவுலாம் இருக்காது. முதலாளிகள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்வாங்க. மக்களுக்கு எதுக்கு 60 வயசுக்கு மேல நீ இலவச பயணம் கொடுக்குற, 50% கன்செஷன் கொடுக்குற, அந்த காசெல்லாம் நீ பொருளாதாரத்துல திருப்பி விட்டு முதலாளிகளுக்கு லோன் கொடுத்தேன்னு வச்சுக்கவேன், நாடு வேகமா வளரும்பாங்க. அதையும் அப்படியே செய்வாங்க. ஆனால் முதலாளிகள் நஷ்டம் அடைஞ்சுன்னு சொன்னா அந்த லோனை ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, பேங்க் திவாலாகும். இதுதான் நடக்கும். இவங்களோட பொருளாதார அறிவு இப்படிதான் இருக்கும். ஏன் இப்படி உலக அளவில் இந்த அமெரிக்கா, ஏன் இப்படி வல்லரசுகள் அமெரிக்கா, சீனா, இந்த ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வலதுசாரித்தனத்தை ரொம்ப ஊக்குவிப்பாங்க. எதுக்காக ஊக்குவிக்கிறாங்கன்னு சொன்னா, அப்பதான் அந்த நாடு வந்து வீக்கா இருக்கும். இவங்களுக்குன்னு கைப்பாவை கிடைப்பாங்க. இந்த வலதுசாரிகளுக்குன்னு பெரிய பொருளாதார அறிவு இருக்காது. இது வரைக்கும் எந்த நாட்டிலுமே சரி, ஹிட்லர்லாம் பார்த்துருப்போம். ஹிட்லர்லாம் ஒரு பாசிஸ்ட் இல்லையா, வலதுசாரி. என்ன பொருளாதார அறிவு இருந்துச்சு? ஒரு அறிவும் கிடையாது. அதனால இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உலக அளவுல ரைட் விங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடிப்படைவாதிகளை உருவாக்குறாங்க. அவங்க கையில அந்த நாடுகளை ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டா நம்ம சொல்றதெல்லாம் அவங்க கேட்பாங்க. நம்மளோட ராணுவங்களெல்லாம் அங்க விற்கலாம், நாளைக்கு போர்ல அவங்கள ஒரு தலை பக்கமா இழுத்துக்கலாம் அப்படிங்கிற முயற்சியோட உலகம் பூரா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சீனாவுக்கு வந்து பக்கத்தில் இருக்க ஒரு நாட்டோட எல்லை பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். அமெரிக்கா அங்க போயிட்டு அந்த சின்ன நாட்டோட ராணுவ ஒப்பந்தம் போட்டுக்கும், ஒரு ராணுவ அமைப்புல சேர்த்துக்கும். நாளைக்கு சீனா உன்னை அட்டாக் பண்ணிரும், நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், நீ வந்து இந்த பகுதியை விட்டு கொடுத்துறாத, சீனா உரிமை கொண்டாடுற பகுதியை நீ விட்டு கொடுத்துறாத, நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், அந்த பகுதி மக்களை நீ அடிமையா வச்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து உள்ளார பூந்துரும். அமெரிக்கா பேச்ச நம்பிக்கிட்டு அந்த நாடு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த பகுதியில் இருக்க மக்களை அடிமையா நடத்துவாங்க. இதை சீனா பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்னும் ஒரு 50-100 வருஷத்துல ஏசியா முழுமைக்கும், ஏன்னு சொன்னா இந்த ஐரோப்பிய நாடுகள், சீனா இதெல்லாம் சேர்ந்து சண்டை போட்டுக்குச்சுன்னா நாளைக்கு ஏசியா தான் பெரிய ஆள் ஆயிரும். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே பொருளாதார அறிவு இல்லாத அவங்கள்ட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நாடு நாளைக்கு பெரிய வல்லரசாயி அவங்க இவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இதையெல்லாம் யோசிச்சுதான் இந்த வளர்ந்த நாடுகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வளரும் நாடுகள்ல எப்படியாச்சும் ஒளிச்சரணும், நாளைக்கு ஒரு போர் ஏற்பட்டா அவங்களும் நம்ம பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கு இதனுடைய பின்விளைவுகள் அவங்களையே பாதிக்குது. இன்னைக்கு ஐரோப்பாலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா நாடுகளையும் வலதுசாரிகள் தான் ஆட்சிக்கு வர்றாங்க. ஒரு கூட்டணி ஆட்சியோ தனி பெரும்பான்மையா வர்றாங்க. இது வந்து இப்போ அவங்களுக்கு வந்து பெரிய தலைவலியா இருக்கு. இது எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லி பின்னாடி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் தொகை அதிகம் மிகுந்த மூளை பழக்க வழக்கங்களை நம்பிக்கை கொண்ட இந்தியா போன்ற சவுத் ஏசியா நாடுகள்ல இது ரொம்ப ஈஸியா செய்யறாங்க. நம்ம இந்தியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நல்ல வேலையாக நமக்காக சுதந்திரத்துக்காக போராடிய காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் அறிவாளியா இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் அறிவாளியா இருந்தாங்க. காந்தி, நேரு, கான் அப்துல் கபார் கான், இந்த மாதிரி வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தவங்கலாம் எப்படியாச்சும் இந்தியா வந்து நல்லா முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாங்க. மிகச்சிறந்த அறிவாளிகளா இருந்தாங்க. அதனாலதான் ஒரு மத சார்பற்ற அனைவரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்குனாங்க. இன்னைய வரைக்கும் அந்த அரசியலமைப்பு தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. ஆனால் பொதுமக்களாகிய நமக்கு நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச தியாகம் அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. நிறைய பேர் போற போக்குல சொல்லிட்டே போவான், வெள்ளக்காரன் ஆட்சி செய்திருந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னோர்களோட தியாகத்தை புரியாம பேசுறவங்களாம் இருக்கான், கேள்விப்பட்டிருப்போம். யாராச்சும் காந்தியை பத்தி தப்பா சொன்னா அப்படியே நம்புவான், நமக்கு ஃபார்வர்டு பண்ணுவான். நேரு, இந்திரா காந்தி இவங்க பிறப்பெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா பேசுவாங்க வாட்ஸ்அப்லாம், அதெல்லாம் நமக்கு ஃபார்வர்டு பண்ணுவான். அப்படியே நம்பிக்கிட்டு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வரதெல்லாம் அப்படியே நம்புவான். நல்ல வேலையாக நமக்குலாம் வந்து உலகின் மிகச்சிறந்த டிப்ளமேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு காந்தி, நேரு, இந்திரா காந்தி இவங்கெல்லாம் கிடைச்சாங்க. மன்மோகன் சிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 2000க்கு அப்புறம் உலகத்திலே மிகச்சிறந்த டிப்ளமேட் மன்மோகன் சிங் அவர்கள்லாம். அவர் வந்து ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அவர் எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணாங்க, அவரை எப்படி வந்து ஒரு கீழ்த்தரமா நடத்தினாங்க மீடியால, எந்த அளவுக்கு மீடியாலாம் கீழ்த்தரமா பேசி மக்கள் மனதில் வெறுப்பை விதைச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கே தெரியும். அவரெல்லாம் எவ்வளவு பெரிய படிப்பாளி, எவ்வளவு பெரிய அறிவாளி. அவர்கிட்ட பேசுறதுக்காக நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானிகள் முதற்கொண்டு, பொருளாதார விஞ்ஞானிகள் முதற்கொண்டு, ஏன் அப்போதைய அமெரிக்க அதிபரை எங்கேயாச்சும் மன்மோகன் சிங் அவர்களை பார்த்துட்டா தனியா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பொருளாதாரத்தை பத்தி பேசிட்டு தான் போவார் அப்படிங்கறதெல்லாம் வரலாறு. ஆனால் நம்ம நாட்டுல மீடியாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ரொம்ப கேவலமா பேசி நடத்தினாங்க. அவர்லாம் வந்து மிகப்பெரிய டிப்ளமேட். இந்த மாதிரி மிகப்பெரிய டிப்ளமேட், மிக அறிவாளிகள் நமக்கு கிடைச்சதுனால அப்படியே தப்பிச்சுக்கிட்டே வந்தோம். ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்காது. எப்படியாச்சும் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சவுத் ஏசியா நாடுகளை எல்லாம் வலதுசாரிகளை வந்து வர வச்சிடணும், நம்ம சொல்ற பேச்சு கேட்கிற அரசாங்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலக அளவில் இருக்கும் பணக்கார ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள்லாம் நினைக்குது. அதற்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி
அப்படி அமெரிக்காவுக்கோ அல்லது ரஷ்யாவுக்கோ அவங்க பக்கம் இழுக்கிற மாதிரி எந்த நாடு கிடைக்குதோ முழுவதும் என் சவுத் ஏசியா வந்து அவங்க கைக்கு சிக்கினதுக்கு அப்புறம் மூன்றாம் உலக போர் நிச்சயமாக வரும். நல்ல வேளையாக நமக்கு நேரு கிடைத்தார். அவர் வந்து அணிசேரா கொள்கையை உருவாக்கினார். எதிர்வரும் காலத்தில் வரும் அரசாங்கங்கள் வந்து இந்த அணிசேரா கொள்கையெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நம்ம யார் பக்கமாச்சும் போயிடுவோம், அந்த நாடு தான் நமக்கு நல்லது செய்யுது, அந்த நாடு தான் நமக்கு நிறைய வியாபாரம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பக்கமோ இல்லை ரஷ்யாவின் பக்கமோ ஏதோ ஒரு பக்கமோ சார்ந்து போயிட்டா அப்படியே மெதுவாக ஒரு 20-30 வருஷத்துக்கு அவங்க கூட போகும். ஆனால் போர் என்று வரும்போது கட்டாயமாக ஏதாச்சும் ஒரு பக்கம் போய் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும். இந்தியா மட்டும் இல்லை, மற்ற அனைத்து நாடுகளுமே, வளரும் நாடுகள் அனைத்துமே இன்னும் ஒரு 50-100 வருஷத்துல கட்டாயமாக ஏதாச்சும் ஒரு பக்கம் போய் சேருவாங்க. வளர்ந்த நாடுகள் பக்கம் மிகப்பெரிய போர் வரும். அதுல இந்த வளரும் நாடுகள் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும். இப்போ அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வருது, பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா பக்கம் இருக்கு அப்படிங்கிற என்ன ஆகும், ரஷ்யா வந்து எடுத்தோன்னே அமெரிக்காவை அடிக்காது, பாகிஸ்தானை தான் அடிக்கும். அந்த மாதிரி ரஷ்யா பக்கம் எந்த நாடு இருக்கோ அந்த நாட்டை தான் அமெரிக்கா அடிக்கும், நேரடியாக போய் ஃபர்ஸ்ட் ரஷ்யாவை அடிக்காது. இந்த மாதிரி உலகின் வல்லரசுகள் தங்களுக்கு ஏசியால அடிமை வேணும், அடிமை நாடுகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போர் வருதோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கட்டாயம் ஒரு 50-100 வருஷத்துல போர் வரும், நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதற்கு ஏற்ற மாதிரி வலதுசாரிகளை உலகம் முழுவதும் எந்தெந்த நாட்டிலலாம் முடியுமோ அந்தந்த நாட்டில் போட்டி போட்டுக்கிட்டு மிகப்பெரிய நாடுகளின் உளவாளிகள், மிகப்பெரிய நாடுகள்னா அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சீனா, இவங்கெல்லாம் அவங்களுக்கு வேண்டிய ஆளை பிடிக்கிறதுக்காக உளவாளிகள் மூலமாகவும், அப்புறம் இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குல்ல, எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் உங்களுக்கே தெரியும், எந்த நாட்டோட மிகப்பெரிய தலைவருக்காச்சும் ஏதாச்சும் லேடிஸை சப்ளை பண்ணிட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு, அவங்க சொல்றதுதான் கேட்டாகணும். அந்த மாதிரிலாம் மிரட்டுவாங்க இல்லையா. வலதுசாரிகளுக்கு நாடு முக்கியம் கிடையாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு சிறு கூட்டம் இருப்பாங்க, அந்த கூட்டம் வந்து அதிகாரத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதற்காக மக்கள் மத்தியில் வந்து பிளவுகளை ஏற்படுத்துவாங்க. நாம ஜெர்மானியன், அவன் யூதன், அந்த மாதிரி எல்லாம் பிளவுகளை ஏற்படுத்தி நாட்டை துண்டாடி ஆட்சி செலுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கு ஐரோப்பாவே அது கடிக்குது. ஐரோப்பாவிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய அகதிகள் வந்துட்டாங்க, அவங்களெல்லாம் விரட்டணும், எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களுக்கு எதிராக போராட்டம் நடந்தது நமக்கு தெரியும், லண்டன்லையும் இந்தியர்களுக்கு எதிராக நடந்த போராட்டம் நமக்கு தெரியும் இல்லையா. இந்த மாதிரி உலகம் பூராவுமே நடந்துட்டு இருக்கு. ஏசியாவில் தானடா நீங்க வலதுசாரிகளை உருவாக்கணும்னு பார்த்தீங்க, இப்போ உங்களுக்கே இப்படி வந்துருச்சு பாரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஐரோப்பாவில் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகி உலகம் 2 அணிகளாக கண்டிப்பாக பிரியும். கேபிட்டலிசம் நீடிக்கணும்னு சொன்னா கொடுத்ததை புடுங்கணும். அதற்கு போர் முக்கியம். போர் முக்கியம்னா தான் அழிஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்க, பேங்க் மூலமா முதலாளிகளுக்கு லோன் கொடுப்பாங்க. முதலாளி வந்து இங்க ஒரு 500 வீடு கட்டி தரேன், 5000 வீடு கட்டி தரேன்னு சொல்லி அரசாங்கத்துல காசு வாங்கிக்காரு. அரசாங்கத்துக்கு எங்க இருந்து காசு வரும், மக்களோட வரி பணம் தான். இதே தான் திரும்ப பங்கு போட்டுக்குவாங்க. ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி கூட ஆளே இல்லாத ஊர்ல கூட ஏர்போர்ட் கட்டுவாங்க, கட்டிட்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பயனடைகிறது யாரு, முதலாளிகள் தான் அடைவாங்க. அதனால இப்ப உலகத்துல நடந்துட்டு இருக்க அந்த போரெல்லாம் பார்த்து உலக போர் அப்படின்னு பயப்படாதீங்க. இன்னும் 50 அல்லது 100 வருடங்களாவது ஆகும் போற போக்குல. ஆனால் அப்பயே ஜோசப் ஸ்டாலின் சொன்னாரு, 1950 சொன்னாரு, இன்னும் 100 வருடங்களில் அமெரிக்கா அதோட கூட்டணி நாடுகளோட சேர்ந்துக்கிட்டு ரஷ்யா மேல போர் தொடுக்கும் சொன்னாரு. அவர் சொன்னதுல 50% நடந்துருச்சு. உக்ரைனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஒரு பிராக்சி வார் நடத்திட்டு இருக்காங்க ரஷ்யா மேல. நல்ல வேளை ரஷ்யா வந்து சுதாரிச்சிருச்சு. புட்டின் எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. அவர் வருஷம் வால்டாய் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டில் பேசுவார் பாருங்க. அப்படி பத்திரிகையாளர்லாம் அப்படி கேள்வி கேட்பாங்க, நம்ம ஊர்ல கேட்கிற மாதிரியா கேள்வி, அவ்வளவு அறிவாளியா கேட்பாங்க. அதற்கெல்லாம் ஒரு அவ்வளவு அருமையா பதில் சொல்லுவாரு. என்ன ஒரு இன்டெலெக்சுவல் அவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கே பிரமிப்பா இருக்கும். நல்ல வேளை அவருடைய அறிவாற்றலால் இதெல்லாம் வந்து ரஷ்யா தடுத்து நிறுத்தி இருக்கு. அதனால கண்டிப்பா ஜோசப் ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஏன் கணிப்பு இன்னும் 50 வருடங்களில் இருந்து 100 வருடங்கள்ல கட்டாயமாக 3வது உலக போர் வரும் அப்படின்னு சொல்லி